நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிறுத்திய வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணனை எதிர்த்து உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டியை இந்தியா கூட்டணி அறிவித்திருப்பது தேசிய அரசியலை சூடுபிடிக்க வைத்துள்ளது. துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் தமிழர் வெர்சஸ் தெலுங்கர் என்ற கோணத்தில் மாறுமா என்ற நிலையில் சுதர்ஷன் ரெட்டியை இந்தியா கூட்டணி தேர்வு செய்தது ஏன், பின்னணியில் இருக்கும் அரசியல் கணக்கு என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. NDA இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் களம் முழுக்க தென் மாநிலத்தை நோக்கிதான் நகர்ந்திருக்கிறது. ஜெகதீப் தங்கர் ராஜினாமாவை அடுத்து வருகிற செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தை சேர்ந்த CP ராதாகிருஷ்ணனை அறிவித்தது பாஜக. திருப்பூரை பூர்வீகமாக கொண்ட CP ராதாகிருஷ்ணன் சிறுவயது முதலே தீவிர RSS உறுப்பினர் என்ற நிலையில் அவரை வேட்பாளராக நிறுத்திய பாஜக பிரச்சாரத்தை கூட தொடங்கியது. இந்த நிலையில் NDA கூட்டணி வேட்பாளருக்கு எதிராக இந்தியா கூட்டணியில் அறிவிக்கப்படும் வேட்பாளர் யார் என பெரும் எதிர்பார்ப்பு எழுந்தது. இதற்காக டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டத்தில் அரசியல் சார்பில்லாத நபரை வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பு கூற, தமிழகத்தில் இருந்து இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை பெயரை திமுக பரிந்துரைத்தது. இதனை அடுத்து பல கட்ட ஆலோசனைக்கு பிறகு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்ஷன் ரெட்டியை வேட்பாளராக நிறுத்துவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அறிவித்தார். Sri B. Sudarshan Reddy Garu is one of the India's most distinguished and progressive jurists. The opposition parties have nominated Sri B. Sudarshan Reddy Garu as their joint candidate since he reflects fully and values that saved our country's freedom movement. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட சுதர்ஷன் ரெட்டி உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி ஆவார். 2005ஆம் ஆண்டு கவுஹாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட சுதர்ஷன் ரெட்டி 2007ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றினார். இருதரப்பு வேட்பாளர்களும் தென் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருப்பதால் துணை ஜனாதிபதி தேர்தல் களமும் தெற்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது. அத்தோடு தமிழர் வெர்சஸ் தெலுங்கர் என்ற வகையில் வேட்பாளர் தேர்வு அமைந்து விட்டதும் தேர்தலை மேலும் சூடு பிடிக்க வைத்துள்ளது. மண்டலத்தை சேர்ந்த CP ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதி வேட்பாளராக பாஜக நிறுத்தியது ஒரு வகையில் திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டது. ஏனென்றால் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி அணியில் புதுச்சேரியும் சேர்த்து 40 MPக்கள் இருக்கிறார்கள் என்ற நிலையில் தமிழருக்கு வாக்களிக்காமல் திமுக அணி துரோகம் செய்துவிட்டது என்ற பிரச்சாரத்தை பாஜக கையில் எடுக்க கூடும் என சொல்லப்பட்டது. ஆனால் இந்தியா கூட்டணி வேட்பாளர் அறிவிப்புக்கு பிறகு நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது சுதர்ஷன் ரெட்டியை வேட்பாளராக அறிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக அரசு கவிழாமல் இருப்பதற்கு தூண்களில் ஒன்றாக இருக்கும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு செக் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த மக்களவை தேர்தலில் பெரும்பான்மையை இழந்த பாஜக நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஆகியோரின் ஆதரவை வைத்துதான் ஆட்சி அமைத்தது என்ற நிலையில் தெலுங்கு தேசம் கட்சியை குறிவைத்து இந்தியா கூட்டணி சுதர்ஷன் ரெட்டியை தேர்வு செய்திருக்கிறது. அத்தோடு ஆந்திராவின் மற்றொரு பிரதான கட்சியான ஜெகன்மோகன் ரெட்டியின் OSR காங்கிரசிடம் 11 MPக்கள் இருக்கும் நிலையில் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் CP ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார். ஆனால் சொந்த மாநிலத்தை சேர்ந்த சுதர்ஷன் ரெட்டியை இந்தியா கூட்டணி வேட்பாளராக அறிவித்திருப்பதால் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சொந்த மாநிலத்தை சேர்ந்த வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்க முடியாது என்ற வகையில் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் OSR காங்கிரஸ் கட்சிகளை இந்தியா கூட்டணி நெருக்கடிக்கு ஆளாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல தெலுங்கானாவிலும் சந்திரசேகர் ராவின் BRS கட்சியை குறிவைத்தும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டியை அறிவித்திருக்கிறது இந்தியா கூட்டணி. இந்தியா
இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறினாலும் ஆம் ஆத்மி கட்சியும் சுதர்ஷன் ரெட்டிக்குத்தான் ஆதரவை அளித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நிலையில் நாடாளுமன்றத்தின் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 782 ஆகும். துணை ஜனாதிபதி வேட்பாளர் வெற்றிக்கு மொத்தமாக 392 வாக்குகள் தேவை என்ற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரும்பான்மைக்கு தேவையானதை விட அதிகமாகவே 423 என்ற எண்ணிக்கையில் இருக்கிறது. அதாவது மக்களவையில் மொத்தமுள்ள 542 இடங்களில் 293 எம்பிக்களும், மாநிலங்களவையில் மொத்தமுள்ள 240 இடங்களில் 130 எம்பிக்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கிறார்கள். தற்போதைய சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் கடைசி நேரத்தில் தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் இந்தியா கூட்டணி பக்கம் ஆதரவு கொடுத்தால் போட்டி உச்சக்கட்ட கடுமையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனுக்குத்தான் ஆதரவு கொடுப்போம் என தெலுங்கு தேசம் கட்சியும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் கூறியிருப்பது நீடிக்குமா என்பது கேள்வியாக உள்ளது. மேலும் எம்பிக்கள் மனசாட்சிப்படி வாக்களிக்கலாம் என்பதால் வெற்றி யாருக்கு என்பதும் முடிவுகள் வரும் வரை சஸ்பென்ஸ் ஆகவே இருக்கும். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.